அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீட்டில் வேல் பூஜை காவடி பூஜை நடத்த போகிறோம். நேரில் வந்து எங்கள் கூட கலந்துக்க முடியலன்னு ஃபீல் பண்ண வேணாம். வீடியோ மூலிமா முருகனோட பிளஸிங்ஸை வாங்கிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி ஈவினிங் தாங்க எங்கள் வீட்டுக்கு காவடி வந்துச்சு. மதியானமே நாங்களாம் கோலம் போட்டாச்சு. கோலம் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கோலம் போட்டு விட்டோம். கோலம் போடவே முருகர் வந்துட்டார். முருகர் யார் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம மயில் தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் சக்கரை பொங்கலாக அரேஞ்ச் பண்ணி ஒரு கப்பில் போட்டாச்சுங்க. ஈவினிங் 5 o'clock ஆனோன்னு நானும் நல்லா நீட்டாக ரெடி ஆகிட்டு தீபமெல்லாம் ஏற்றிலாம். அம்மா சீக்கிரமாக டைம் ஆச்சு, வந்துடுவாங்கன்றக்குள்ளேயே வெளியில் வந்தாச்சுங்க காவடியும் முருகரெல்லாம். வரதுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடியே நிறக்கூடத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளெல்லாம் போட்டு தண்ணியில் கலக்கி வச்சுருந்தோம். வரவங்களுக்கு காலெல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டு முருகர் எடுத்துகிட்டு வரவருக்கு, காவடி எடுத்துகிட்டு வரவருக்கு, வேல் எடுத்துகிட்டு வரவருக்கு எல்லாத்துக்கும் 3 பேர்த்துக்கு கழுவிடணும் அப்படின்றனால லைனாக நின்னாங்க. நான் உங்களுக்கு தான் தெரியுமே, லேடிஸுனாவே வேலை தான் தெரியுமே, எவ்வளோ தான் ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தாலும் நம்மளுக்கு தான் வேலையாக இருக்கும். கும்மியவே முடியல, கொடு நான் இது பண்ணுறேன்னு சொன்னாருங்க. வேண்டாம் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கழுவி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்டையும் குடத்தை கொடுத்துட்டேன். அவரும் எல்லாத்துக்கும் காலை கழுவிட்டு வரக்குள்ள நான் உள்ளே போய் துண்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். துண்டு எதுக்குன்னு பார்த்தோன்னா காவடி முருகர் வைக்கிறதுக்கெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். வருஷம் நாங்களே அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க, இருந்தாலும் நாங்களே வீட்டில் வாங்கி வச்சுருவோம். ஏன்னா அந்த துண்டெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுருந்தா ரொம்ப நல்லது அப்படின்வாங்க. அதனால் நாங்கள் அப்படி பண்ணிடுவாங்க. பண்ணி வச்சோன்னே எல்லாமே அவங்க காவடி முருகர் எல்லாம் வீட்டுக்குள்ளே வரவே நான் உள்ளே சாமிக்கு பூஜை சாமானத்துக்கு வேல் பூஜை வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதனால் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் ஜமாப்பெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க உள்ளே வேல் பூஜை எல்லாம் பண்ணியிருக்கோம், காவடி பூஜை பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். மருதமர சத்தியமாவோ ஆறுபடையோ சண்முகா, தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா, மருதமர சத்தியமாவோ ஆறுபடையோ சண்முகா, தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா, ஆதிசைவம் மேல சத்தியமா, அந்த ஆனமுகம் மேல சத்தியமா, ஆறுமுகம் மேல சத்தியமா, அந்த ஞான பழம் மேல சத்தியமா, மொத்த மனசுல மொத்த நரப்புல குடியிருக்கிற சண்முகா, அறுபடையோ சண்முகா, நெஞ்சுக்குள்ளதா சண்முகா. மருதமர சத்தியமாவோ ஆறுபடையோ சண்முகா, தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா, வீட்டுக்குள்ளே ஒரு தீபம் தெரியுமே சண்முகா. என் பொண்ணு அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி முருகர் பாட்டு பாடியிருக்காங்க, அதையும் பாருங்க. ஆரோகரா கோஷத்திலேவோ மோகம் சிரிக்குமே சண்முகா, சித்திர நாளிலும் சண்முகா, கந்த உற்சவ நாளிலும் சண்முகா, நாடுங்க
சோலையிலும் ஆறு காலத்திலும் பூச நடக்குமே சண்முகா, பூச நடக்குமே சண்முகா, நல்ல பூச நடக்குமே சண்முகா. மருதமர சத்தியமாவோ அறுபடைய சண்முகா, அங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா. பழமுதிர் சோலையில ஒரு தெரு நடக்குமே சண்முகா, ராஜனடை போட்டு வந்து புது யோகம் கொடுக்குமே சண்முகா. பழமுதிர் சோலையில தெரு நடக்குமே சண்முகா, ராஜனடை போட்டு வந்து புது யோகம் கொடுக்குமே சண்முகா. டிஃபன் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இட்லி, தயிர் சேமியா, ஊத்தாப்பம், பரோட்டா, வெங்காய பச்சடி, சக்கரை பொங்கல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. அது சாமிக்குன்னு சக்கரை பொங்கல் செஞ்சது எல்லாத்துக்கும் வச்சாச்சு. அப்புறம் அபிஷேகம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து வச்சாச்சுங்க. எல்லாருமே வந்து ஒவ்வொரு வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்களும் ரொம்ப ஆவலாக ஒருத்தர் பாக்குத்தட்டு கொடுக்கவும், ஒருத்தர் இட்லி போடுறதுக்கு, ஒருத்தர் சட்னி போடுறதுக்கு, பொடிசுலேருந்து எல்லோரும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாருங்களேன். அப்புறம் ஒவ்வொருத்தரும் எல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே அங்கேயே நம்ம வீடு வந்து வெளியில் இடம் கொஞ்சம் நிறையா இருக்கும். அங்கேயே எல்லாம் சேரெல்லாம் போட்டு ஈவினிங்கிறதுனால எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் ஃப்ரீயாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க எல்லாம் கிளம்புனாங்க. என் பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே வைக்கிறேம்மான்னு ரொம்ப அவளை வீட்டில் வேலை செய்ய சொன்னால் செய்ய மாட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி எங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் காவடி கிளம்பணும். அப்புறமா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லபடியாக முருகரை வந்து நாங்கள் மருதமலைக்கு அனுப்பிச்சி வச்சாச்சு. அப்புறம் எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. அம்மா, அக்கா, குழந்தைங்க எல்லாருமே இருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு அப்படியே எல்லோரும் அப்படியே சோர்வாயிட்டாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருந்தாங்க. காவடியெல்லாம் தூக்க ஆரம்பிச்சாச்சுங்க. காவடியெல்லாம் தூக்கிட்டு எல்லாம் விளாண்டுருக்கோம். அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். கிடச்சிது. உங்களுக்கு கிடச்சிருக்கு நம்புறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.